உங்களுக்கு பட்டுப்புழு வளர்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். அதுக்கு முன்னாடி பட்டுப்புழுக்கு தேவையான சீட், அதாவது மல்பெரி பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த மல்பெரி வந்து V1 வெரைட்டி. இது எதுக்காக ஃபார்மர்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இதுல தான் ஈல்டு அதிகமா வரும். அதே மாதிரி கட் பண்ணி விட்டாலும் சீக்கிரமா வளர்ந்துரும். இந்த ஒரு காரணத்துக்காக V1 வெரைட்டி மக்கள் வந்து அதிகமா விரும்பி யூஸ் பண்றாங்க. இந்த மல்பெரி அப்படிங்கிறது வந்துட்டு 3 மாசத்துலயே வந்து சீக்கிரம் வளர்ந்துரும். அதனால வந்து மல்பெரிக்கு பட்டுப்புழுவுக்கு வந்து ஃபீடு சீக்கிரமா இது பண்ணி விட்டுருவாங்க. இது கட் பண்ணி இது பண்றதுனால இதனோட growth வந்து சீக்கிரமா இருக்கும். இது வந்து செரிகல்ச்சருக்கு மட்டும் இல்லாம ஆடு மாடு வளர்ப்புக்காகவும் யூஸ் பண்றாங்க. அன்னைக்கு நம்ம வந்து சில்க்வார்ம் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பார்த்தோம். திரும்ப இந்த ஷெட்டுக்கு ரீவிசிட் பண்ணி அதோட கக்கூன் ஸ்டேஜ் வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து அந்த 4th ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நெட்ரிகாவை வந்து எடுத்துட்டு வந்து இந்த ஷெட் மேல போட்டுருவாங்க. இது போட்டதுக்கு அப்புறம் இந்த லார்வாலாம் வந்து இதுல கக்கூன் ஆயிடும். அதுக்கப்புறம் இது மாதிரி வந்து எல்லாத்தையும் எடுத்து அந்த ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இது மாதிரி அடுக்கி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அடுக்குனதுக்கப்புறம் லேபர்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி பிரிச்செடுப்பாங்க. லீவ்ஸ் எல்லாத்தையுமே டெப்ரிஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு, இது மாதிரி நல்ல குவாலிட்டியான கக்கூன்ஸ தனியா பிரிச்சு எடுத்துருவாங்க. குவாலிட்டியான கக்கூன் ஒரு பக்கமும், அதுக்கப்புறம் குவாலிட்டி கம்மியா இருக்க கக்கூன் ஒரு பக்கமும் வந்து பிரிச்சு எடுப்பாங்க. இதுல வந்து இது வந்து செகண்ட் குவாலிட்டி கம்மியா இருக்க கக்கூன். இதுல வந்து பியூப்பாவோட எக்ஸ்கிரீட்டா வந்து இதுல மேல படுறனால இது வந்து கிரேடு கம்மியா இருக்கும். இதோட சில்க்வார்மும் இதோட நூலும் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியா தான் இருக்கும். அதுக்கு தகுந்த ரேட்ல வந்து இதை எடுத்துப்பாங்க. இது வந்து ஹை குவாலிட்டி கக்கூன். இப்ப இது வந்து 4th ஸ்டேஜ் முடிஞ்சு கக்கூன் ஆகி 2 டேஸ் ஆகுது. இப்ப லேபர்ஸ் 2 டேஸ்ல வந்து இத தனியா செப்பரேட் பண்ணி எடுத்துருவாங்க. அனதர் 2 டேஸ்ல வந்து இத மார்க்கெட்டிங் பண்ணிடுவாங்க. வந்து செரிகல்ச்சர் ஷெட் வச்சிருக்கீங்களா? அப்ப தமிழ்நாட்டுல அரசு வழங்குற மானியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பயனடையலாம் வாங்க. முதல்ல என்ன ஃபர்ஸ்ட் மானியம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, செரிகல்ச்சர் ஷெட் வந்து வைக்கிறதுக்காக இந்த பொருட்கள் எல்லாம் இருக்குல்ல, ரேக்கு இந்த மாதிரி உள்ள நீங்க யூஸ் பண்ற டூல்ஸுக்காக அவங்க வந்து 52,500 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து பணமா வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, பொருளா தான் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு குச்சி வந்து மல்பெரிக்காக குச்சி நடவு செய்றீங்கல்ல, அதுக்காக வந்து ஒரு ஏக்கருக்கு 10,500 ரூபான்னு வந்து தருவாங்க. ஒரு விவசாயிக்கு 5 ஹெக்டேர் வரைக்கும் வந்து அவங்க மானியம் தருவாங்க. அதுக்கப்புறமேட்டு மறந்துட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, செரிகல்ச்சர் ஷெட் வந்துட்டு ஒரு 900ல இருந்து 1000 சதுர அடி வரைக்கும் இருந்துச்சுன்னா 1,20,000ன்ற விகிதத்துல வந்து மானியம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட்னு சொல்லுவாங்கல்ல, கிருமி நாசினி பொருள், அது வந்து 3,750 ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க. அதையும் வந்து பணமா வந்து கொடுக்க மாட்டாங்க, பொருளாதான் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு இந்த சப்சிடி வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைன்னா, ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பேங்க் பாஸ்புக், அதுக்கப்புறம் சிட்டா அடங்கல், அதுக்கப்புறம் இன்ஜினியரோட மேப் வந்து தேவை, ஷெட்டோட மேப் வந்து தேவை. அதுக்கப்புறமேட்டு 100 ருபீஸ் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து எதுக்காகனா, அதுல வந்து நீங்க சைன் பண்ணிடணும். அது வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் வேலிடிட்டி. எதுக்காக அப்படி வாங்குறாங்கன்னா, நீங்க ஒருவேளை இந்த சப்சிடிலாம் இந்த ஷெட்டுக்காக வாங்கிட்டு அதை வந்து நீங்க 1 இயர்லயே வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அது அவங்களுக்கு வந்து லாஸ் ஆயிடும். ஸோ அதனால உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அதை ப்ராசஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அதுல வந்து உங்களுக்கு சைன் பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.